இந்த கதையோட ஆரம்பத்தில் அந்த சைட்னஸ் அப்புறம் அந்த இடத்துல இருக்கிற ஒரு பிரின்சஸ் அவளுமே வந்து ஒரு சைட்னஸ் பார்த்தா 2 பேரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எங்களோட செக் மாஸ்டர் வந்து இந்த மாதிரி கல்டிவேஷன் பீரியடுக்கு வந்து போயிருக்காரு. ஸோ சில நாட்கள் வந்து அவர் வரமாட்டார். அவர் வந்து இந்த மாதிரி கல்டிவேஷன் பிரேக் த்ரூ பண்ணுறக்கு அதாவது ஹெல்ப் வந்து உங்கள் அப்பா கிட்ட வந்து டிப்ஸ் கேட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆக்சுவலாக என்னோடய அப்பா வந்து இந்த டீமன் சீலிங் செரமோனியில் வந்து கலந்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அந்த சீல் வந்து ஓவராக பிரேக் ஆகிட்டுருக்கு. என்னோடய அப்பாவே வந்து இது வந்து ரொம்ப சேஞ்சஸாக இருக்குது, இதுக்கு முன்னாடி வந்து இப்படி நடந்ததே கிடையாது, ஏதாவது சொர்க்கத்துலேயோ இல்லை ஏதாவது நரகத்துலேயோ வந்து ஏதாவது விதமான சேஞ்சஸ் இருந்தால் அந்த மாதிரி இம்பேக்ட் வந்து க்ரியேட் ஆகும். ஆனால் என்ன ரீசன்னு தெரிலன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வந்து அதில் ஃபுல்லாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் மனசுக்குள்ள நினைப்பா, இந்த மாதிரி எங்கள் அப்பாவே வந்தாலும் கூட அவருக்கு வந்து டைம் கிடைக்குமான்னு தெரில அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. அதே சமயத்தில் அந்த இவன் வருவாங்க, அதான் ஹீரோ கிட்ட வந்து ஒருத்தன் டாலர் கொடுத்துட்டு போனான். அவன் வந்து இருந்துட்டு, ஏய் எங்கே இருந்துடா வர்ற, இந்த மாதிரி கெஸ்ட்டெல்லாம் வருவாங்க, ஹானரபிள் கெஸ்ட், அவங்கள வந்து பாடுறான்னு சொல்லிட்டு தான் நீ ஊர் மேயருக்கு போயிருக்கிற அப்படின்னு சொல்லி அவங்க அக்கா கேட்டுருக்க. சிஸ்டர் அதை விடுங்க, நான் இந்த மாதிரி ஜேர்னி டு த வெஸ்ட் அந்த ஸ்டோரி கேட்க போகும்போது வந்து ஒரு மார்ட்டலை வந்து மீட் பண்ணேன். அவர் மார்ட்டலாக இருந்தாலுமே வந்து அவர்கிட்ட ரொம்ப ரொம்ப கிரேட்டான விஸ்டமாகவே வந்து அவர்கிட்ட இருக்குது. அவர் வந்து இந்த கதையோட மைய கருத்து மட்டும் தெளிவாக புரிஞ்சு வச்சுருக்காரு. ஆக்சுவலாக எது வந்து நம்ம நடக்க போதோ வந்து அது முன்னாடியே வந்து நிர்ணயிக்கப்பட்ட ஒன்றுன்னு சொல்லி அவருக்கு எனக்கு எல்லாத்தையுமே வந்து புரிய வச்சுட்டாரு. அதே மாதிரி தான் நானுமே வந்து இந்த மார்க் மாதிரி வந்து எனக்கும் வந்து பணம் இருக்குது, அப்புறம் கல்டிவேஷனுக்கு மெத்தட் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ என்னோடய முடிவு என்னோடய வாழ்க்கை வந்து ஏற்கனவே வந்து நிர்ணயப்பட்ட ஒன்று தான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். இவனுக்கு எதாவது ஆயிடுச்சு, நான் சீக்கிரம் உன்னை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அந்த சைட்னஸ் வந்துட்டு, ஆக்சுவலாக யங் மாஸ்டர் சொல்கிறவர் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பர்சனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு வந்து இருந்துட்டு யார் அப்படின்னு சொல்லி இப்போ தான் வந்து அவங்க விசாரிக்க ஆரம்பிப்பாங்க. அதே சமயத்தில் ஹீரோ வந்து அந்த துணி ட்ரெஸ்ஸு சில ஷாப்பிங்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்க. அந்த டாலர் வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப விலை மதிப்பிற்கு உள்ளதாக ஒரு விஷயமா இருக்குது. இந்த காசை வச்சு நம்ம வந்து அந்த சைட்னஸுக்குமே வந்து திருப்பி காசு கொடுத்துர்லாம், தங்கின காசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குமா. அந்த சைட்னஸ் வந்துட்டு, என்னோடய பேரை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிங்க, ஏதாவது ஆர்டர் வச்சுக்கிறீங்களா மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அது இல்லை, நான் வந்து உங்களுக்கு காசு திருப்பி கொடுக்கலான்னு சொல்லி தான் வந்து பேசிகிட்டு இருந்தேன். நாங்கள் வந்து வர வழியில் ஒரு சரியான முட்டாளை பார்த்தோம். முட்டாளாகவே இருந்தாலும் அவங்ககிட்ட காசு நிறைய வச்சுருக்கிறான்ப்பா, அவன் கொடுத்த ஒரு டாலரில் வந்து இத்தனை என்ன வாங்கியிருக்கோம், அவனுக்கு வந்து அந்தளவுக்கு மூளை இல்லை, ஆனால் அவன் கொஞ்சம் வெகுலியாக நடந்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் அவன் பார்க்குறக்கு இப்படியே தான் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனே தான், சார் நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே வந்து ஹீரோ கிட்ட வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடந்துக்கிறாங்க. நீங்கள் யார், சைட்னஸோட ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நான் சைட்னஸோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவள் வந்து என்ன மாதிரி இன்ட்ரோ கொடுத்துருப்பானா, இந்த மாதிரி இந்த இடத்தோட சீஃபோட ஆள், அதாவது அந்த இடத்தோட ஹெட்டோட ஆளோட பொண்ணுன்னு சொல்லி தான் இன்ட்ரோ கொடுத்துருப்பான். ஆனால் ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காமல் நீங்கள் இந்த மாதிரி சைட்னஸோட ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி சிம்பிளாக வந்து கேட்டு முடிச்சுங்காட்டி அவளுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு, எதனால வந்து இந்த மாதிரி மீட் பண்ண வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நாங்கள் வந்து உங்களை பற்றி நிறைய கதைகள் வந்து கேட்டோம், அது வந்து எங்களுக்கு இன்ஸ்பைர் ஆயிடுச்சு, ஸோ நாங்கள் 2 பேரும் வந்து உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து உங்ககிட்ட சும்மா பேசிட்டு போகலாம் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்னோட கதையை பற்றி நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திரும்பி பார்க்க, அவள் வந்துட்டு, முட்டாள்களே நாங்கள் தெளிவாக தான் சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன், ஹீரோவோட அந்த கல்டிவேஷன் பேஸ் எதையுமே வந்து மென்ஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை சார் அவங்க வந்து நீங்கள் நல்லா வந்து குக் பண்ணுவீங்கன்னு சொல்லி எங்கிட்ட சொன்னாங்க, ஆனால் நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு கிஃப்ட் எடுத்து வந்துருக்குன்னு சொல்லிட்டு அவள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ட்ரெஸ் எடுப்பா, அது ரொம்பவுமே ஒரு பீசிஸான ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்குது, ஆனால் அது விமன் போடுறது. ஹீரோ வந்துட்டு இது டான்ஸுக்கு நல்லா செட் ஆகும் போல் அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸியும் வந்து அது பிடிச்சிருக்கு, அவள் வந்து வாங்கிக்குவா. இப்போ அதே சமயத்தில் வந்து ஹீரோ வந்துட்டு, அவங்களோட கிஃப்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஆனால் என்னால் வந்து திருப்பி ஏதாவது கைமாறு செய்யணும், ஏன்னா இது பார்த்தாலே தெரியுது ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் வந்து சாப்பாடு வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து, நான் ஏற்கனவே வந்து ஒரு எக்கை வந்து பாயில்டு பண்ணி கொண்டு வந்திருக்கேன், பாயில்டு எக்ஸும் அப்புறம் சில ரைஸும் இருக்குது, அதை நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ வச்சுட்டு அந்த எக்கை காமிக்கும்போது அந்த எக்கில் வந்து இருக்கிறது ஃபுல்லாமே வந்து ஒரு ஹோலி எனர்ஜி, அதை ஃபுல்லாக கண்டெயின் பண்ணியிருக்குது அந்த எக்கில். இவங்க பார்த்துட்டு வந்து ஒரு மாதிரி வியப்பு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு, இந்தாங்க சாதமும் சாப்பிடுங்கன்னு சொல்லும்போது டான்ஸி தான் வந்து இந்த சாதத்தை வந்து சேவ் பண்ணுவாள். அப்படி சேவ் பண்ணும்போது அவன் வந்துட்டு, அப்பா உங்களோட பையன் கடைசியாக ஜெயிச்சிட்டான், உங்கள் பையன் வந்து ஒரு காடஸ் கையால் வந்து சாப்பிட போகிறான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. இப்போ அவங்க 2 பேருமே வந்து அது சாப்பிட்டுமே வந்து அவங்களுக்கு வந்து லெவலப் ஆகுது. லெவலப் ஆகிறது மட்டும் இல்லாமல் ஹீரோவோட செஞ்சு வச்ச அந்த சாப்பாடு எல்லாமே வந்து செம டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ அப்படியே வந்து விருந்து முடிச்சுட்டு அவங்க எல்லாம் கிளம்பி போயிட்டு இருக்கும்போது அவளுக்கு வந்து மனசே வந்து சரியில்லை.
ச்சே நான் மட்டும் நல்லா சாப்பிட்ற மாதிரி இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் சாப்பிட்ருப்பேன். ஏன்னா அது நம்ம லெவலப் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அது ரொம்பவுமே வந்து ஒரு மாதிரி டேஸ்ட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சைட்னஸ் வந்து ரொம்ப சோகமாக இருக்குது. நீங்கள் ஏன் வந்து சோகமாக இருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆக்சுவலாக நீங்கள் வந்து அந்த ஸ்டீம் பன்ஸ் அப்புறம் அந்த சாதத்தை பற்றி தான் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. ஆனால் அதை விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. ஹீரோ வந்து அதுக்கு யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து ஸ்பிரிச்சுவலான ஒரு திங் தான். ஸ்பிரிச்சுவலான ஹோலி வாட்டர் ஹீரோ யூஸ் பண்ணுவார், நிறைய ஹெர்ப்ஸ் போடுவார். ஆனால் அவர் எல்லாத்தையுமே வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அதை தூக்கி கீழே தான் கொட்டுவார். அது ரொம்ப பெரிய வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவ்வளோ பெரிய ப்ரீசியஸான டெஸ்டரை வந்து ஹீரோ கீழே கொட்டுறாரா அப்படின்ட்டு 2 பேருமே வந்து வருத்தம் பண்ணிகிட்டு இருக்க. அப்போ வந்து இவன் வந்துட்டு கிளம்பா எங்கடா போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த மாதிரி யங் மாஸ்டர் அதாவது ஹீரோ தூக்கி போகிற வரைக்கும் நான் அங்கேயே வந்து காத்திருப்பேன். அவர் தூக்கி போட்டு அடுச்சாக்கன்னு போய் நாய் மாதிரி அதை எடுத்துகிட்டு வந்துடுறேன், ஒரு சொட்டு கூட வச்சு விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஹீரோவை தூக்கி போடுறத எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ அதே சமயத்தில் வந்து அங்கே சீனங்க கட்டது கைஸ். அதுக்கப்புறம் அந்த டீமன் செர்மோனி நடக்குது. இந்த சைனஸ் தான் ஒரு நல்ல இடத்துக்கு வந்து வியூ பாயிண்ட்டாக வந்து கூட்டிகிட்டு போயிருப்பான். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறையா எல்டர்ஸ் வந்து இருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த சீல் வந்து ஓவர் ப்ரோக் ஆகிட்டுருக்கு. அந்த தீய சக்திகள்லாம் வந்து மலை விட்டு வந்து வெளியில் வர்றதுக்கு பார்த்துட்ருக்கு. இவங்கெல்லாம் ஒரு சடங்கு மாதிரி நடத்தி அதை வந்து வெளியே வராமல் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அது நடத்துறது எல்லாமே வந்து இந்த 2 பேர், அந்த 2 சிப்ளிங்ஸ் வந்தாங்களா, அவங்களோட அப்பா தான் வந்து இது நடத்துறது. அவங்க தான் வந்து இந்த க்ரீன் வேலி ஹெட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த ஹெட்டை பார்த்து இன்ட்ரோ கொடுத்துட்ருக்க, ஓ இவங்க தான் இப்போ அந்த சிப்ளிங்ஸோட அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ அந்த செர்மோனி நடக்குது. அந்த செர்மோனி வந்து நடந்துட்டு இருக்கும்போது இவங்க எல்லாமே வந்து காமாக இருக்காங்க. என்னப்பா இந்த மாதிரி டீமன் வந்து வெளியே வர்றதுக்கு வந்து தடுத்துட்டு இவங்க சடங்கு பண்ணிகிட்டு இருக்காங்க, நீ ஏன் இவ்வளோ கேஷுவலாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆக்சுவலாக இது வந்து ஒரு காமனான திங் தான். இது வந்து பல 1000 வருஷங்களாக வந்து நடந்துருக்கு. இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனால் வந்து ஒரு 1000 வருஷங்களாக வந்து இந்த விஷயங்கள் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் அவ்வளோவா கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அது ரொம்ப நேரமாக நடந்துகிட்ருக்க. ஹீரோ வந்து இது எப்போ தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, போன தடவை கம்பேர் பண்ணும்போது எப்படியும் ஒரு 2-3 நாள் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சில மாதத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து ஒரு மாதத்து வரைக்குமே வந்து இழுத்துட்டு போயிட்டு இருந்தானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஹீரோ வந்துட்டு சரி அப்போ நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ரெஸ்ட் எடுக்க போயிடுவார். அவர் ரெஸ்ட் எடுக்க போனோடனே வந்து அந்த க்ரீன் வேலி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு சடங்கு பண்ணி அதை வந்து கட்டுப்படுத்திடுவாங்க. அதுக்கு முக்கியமான ஒரு ஹெல்ப்பாக இருக்கிறது வந்து ஒரு ஆர்டிஃபேக்ட், ஒரு இம்மார்டல் ஆர்டிஃபேக்ட், ஒரு ஃப்ளாக் மாதிரி இருக்கும். அதை வச்சு தான் வந்து இவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இது வந்து 1000 வருஷமாக அவங்களோட ஃபேமிலிக்குன்னே உண்டான ஒரு ஆர்டிஃபேக்ட். அதுக்கப்புறம் அதை அடைச்சதுக்கப்புறம் வந்து அதை இன்னுமே வந்து வலுப்படுத்துறதுக்கான சடங்கெல்லாம் வந்து எல்டர்ஸ் பண்ண, இவன் வந்துட்டு எனக்கு டயர்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். ஸோ அப்போ அப்படியே வந்து அங்கே சீனங்க கட்டது கேஸ். அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து ஒரு புறம்போக்கு காட்டுறானுங்க. அவன் சாதா புறம்போக்கு கிடையாது, சரியான புறம்போக்கு. அப்படி வந்துட்டு இருக்கும்போது அவன் என்ன சொல்லிட்டு வரான்னா, இந்த மாதிரி நான் காடு வேலைக்கு வந்தேன், இங்கே வந்து நான் மனசை கவர்ற மாதிரி எந்த பெண்களுமே கிடையாது, அது மட்டும் இல்லாமல் இது அந்தளவுக்கு வந்து பெரிய விஷயமா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீங்கள் பார்த்து பேசுங்க யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு என்னடா பயம், இந்த மாதிரி என்னோடய அப்பா வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆள், அது மட்டும் இல்லாமல் அந்த க்ரீன் வேலியில் இருக்கிற அவனே வந்து என்னை பார்த்தா ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக தான் நடந்துக்குவான். இப்போ அந்த விமன்ஸுமே வந்து நான் நினச்ச மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்கும்போது வந்து கேஷுவலாக வந்து நம்ம டாஞ்சி வந்து அவன் பார்த்துட்றான். பார்த்தோன்னே வந்து அவன் மோகத்தில் விழுந்துடுறான். மோகத்தில் விழுந்தோடனே வந்துட்டு இந்த மாதிரி அவளை இப்போ எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு, அவள் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட போக, இருங்க மாஸ்டர் நீங்கள் வந்து தப்பாக புரிஞ்சிட்ருக்கிறீங்க, இது வந்து காட் வேலி நம்ம இடம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இருந்தால் என்ன எங்கள் அப்பா தான் பவர்ஃபுல்லான ஒரு ஆள் இல்லை, அவளை பாரு எவ்வளோ அழகாக இருக்கா, எவ்வளோ காட்னஸாக இருக்கான்ட்டு. அவள் போய் இந்த மோட்டல் கட்டையாக இருக்கான், எனக்கு அது பிடிக்கல, நான் ஜஸ்ட்டு போய் இந்த மோட்டல் கட்டை வந்து நீ இங்கேருந்து ஓடி போயிரு, நான் அவளை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் போய் கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்ட்ரெயிட்டாக அங்கே போக, அப்போ தான் ஹீரோ டாஞ்சி எல்லாருமே வந்து ஒரு மாதிரி சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கும்போது இவன் நடுவில் வந்து டாஞ்சி மேலே கை வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம 2 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீ யார், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவே ஒரு மாதிரி டென்ஷனில் தான் பேசிகிட்டு இருப்பார். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஆள், உன்ன மாதிரி மோட்டலுக்கெல்லாம் அது தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது, எனக்கு வந்து அவளை பிடிச்சிருக்குது, அவன் எனக்கு வேணும், நீ அவளை இங்கேயே விட்டுட்டு ஓடி போயிரு அப்படின்னு சொல்லி ஹீரோவை வந்து கடுப்பு கிளப்பிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு அந்த கிங்கு அப்புறம் பிரின்சஸ் அப்புறம் அந்த சைனஸ் 3 பேரும் வந்து பயத்தில் இருப்பாங்க. ஏன்னா ஹீரோ மட்டும் கடுப்பு கிளப்பிட்டு ஏதாவது அவர் மூவ் பண்ணார்னா மோட்டல் எல்லாமே வந்து அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவன் வந்து ஒரே ஒரு 8 தான் எத்துறான், அவன் போய் எங்கேயோ விழுகிறான். எத்துனோடனேயுமே வந்துட்டு
ஏன்டா உங்களுக்கு என்ன தைரியம் வந்து அந்த மாதிரி மாஸ்டர் லீ கிட்ட வந்து பிரச்சனை பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க 3 பேர்த்தி பார்த்தோன்னே அவனுக்குமே வந்து ஷாக்காக இருக்குது. அதாவது அந்த அடியாளுக்கு இவங்க 3 பேருமே வந்து ஒரு பவர்ஃபுல்லான பொசிஷன் வந்து ஹோல்டு பண்ணுற ஒரு ஆள். ஆனால் இவங்க ஏன் வந்து இந்த மார்ட்டலுக்காக வந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்துட்டு டேய் நான் யாருன்னு தெரியுமாடா, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, உங்களுக்கெல்லாம் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனை சரியான அடி போட்டு அவனை உட்கார வச்சோன்னே வந்துட்டு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க மாஸ்டர்லி, அவன் ஜஸ்ட்டு ஒரு சின்ன பொம்பளை பொறுக்கி தான், அவனை நான் அவங்க பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி என்னோடய ப்ரீவியஸ் லைஃப்லேயும் வந்து நிறைய பேர் இருந்தானுங்க. நம்ம வந்து ஒன்றா ஸ்ட்ராங்காக இருக்கணும், இல்லை அதை பொசிஷனை வந்து ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்கணும், இல்லை பணமாவது இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வந்து இந்த மாதிரி புல்லிஸ்கிட்டேருந்து நம்ம தப்பிக்க முடியும். இப்போ நாங்கள் வந்து மார்ட்டல் லைஃப்பை வந்து வாழ்கிறங்காட்டி வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி தொந்தரவு பண்ணுறதுக்குன்னே வருவானுங்க. இந்த மாதிரி பொம்பளை பொறுக்கி நிறைய பேர் இருப்பானுங்க. நான் வந்து ஜஸ்ட் அவனுக்கு எல்லாமே வேனிஷ் ஆனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கேன். அந்த கிளைமேட்டே வந்து ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகுது. இவங்க எல்லாத்துக்குமே பார்த்து ஹீரோவை பார்த்து உழுது. ஏன்னா ஹீரோ வந்து கடுப்பில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க மாஸ்டர்லி, நாங்கள் வந்து நீங்கள் என்ன சொல்ல வரீங்க எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி அவனோட அப்பா வந்து ஏதோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு இருந்தால, நீங்கள் அவனை ஓவராக வந்து எதுவும் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அப்படி சொல்கிறது இவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா வந்து அவங்க இனத்தையே வந்து அழிக்கணுங்கிற மாதிரி இவங்க புரிஞ்சுக்குவாங்க. அவங்க வந்துட்டு சரி கண்டிப்பாக நாங்கள் வந்து பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டேய் இப்போ நீங்கள் யார்ரா, இங்கே என்ன மாதிரி ட்ராமாலாம் இங்கே போயிட்டுருக்குது, ஒரு மோட்டல் கடை இவ்வளோ மரியாதை கொடுத்து பேசிகிட்டு இருக்கீங்க, எனக்கு கொடுக்கடா மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வாய முறா பாடு, உனக்கு தைரியம் கொஞ்சம் ஜாஸ்தி தான் சொல்லிட்டு இப்போ அவனோட கதையை வந்து அவங்க முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கப்புறம் அவங்க டேட்டா ஹீரோ விசிட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் கொடுத்த ஒர்க்கை வந்து நாங்கள் முடிச்சிட்டோம் மாஸ்டர்லி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி நான் வந்து இதுக்கு உங்களுக்கு பாராட்டுறதுமே என்கிட்ட எதுவுமே இல்லை, ஸோ நான் வந்து ஒரு போயம் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது மரணத்துக்கு உண்டான ஒரு போயமாக இருக்குது. இவங்களுக்கு பார்த்தோன்னே வந்து ஒரு மாதிரி கிளம்புனோடனே அவங்க வந்து போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி போனோடனே வந்து இப்போ இந்த மாதிரி ஹீரோ வந்து உண்மையாகவே வந்து பயங்கர கோபத்தோடு இருக்கிறாரு. ஸோ இப்போ வந்து அந்த நாயோட இனத்தையும் வந்து நம்ம அழிச்சாகணும், அப்போ தான் வந்து ஹீரோவோட கோபம் வந்து கொஞ்சமாவது அடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே ஒரு ஸ்கெட்ச் போட்டிருப்பாங்க. ஸோ இவங்க வந்து ஹீரோ வந்து அவனை ஜஸ்ட் அடிச்சுட்டு விட்ருங்க, ஒரு ஓவராக பண்ணாதீங்க, மிரட்டிட்டு விட்ருங்கன்னு சொன்னதை வந்து இவங்க அப்படி புரிஞ்சிக்காமல் ஹீரோ வந்து இவங்களை குடும்பத்தையும் வந்து அழிக்க சொல்கிறாருன்னு சொல்லிட்டு புரிஞ்சுட்டு அவனை வந்து கொண்டுருவாங்க. இப்போ அடுத்தது வந்து அவனோட வம்சத்தையும் வந்து அழிக்கிறதுக்கு போகும்போது அவங்க அப்பா வந்து சாதாரணமான ஆள் கிடையாது. அவங்களுமே வந்து இந்த க்ரீன் வேலி இருக்கிறவங்களே வந்து கொஞ்சம் பார்த்து மரியாதை கொடுக்குற அளவுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஆள் தான். ஸோ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கலாம் கைஸ். லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் பார்ட் வரைக்கும் பை கைஸ்.